بسم الله الرحمن الرحيم الله الذي جعل لكم الليل لتسكنوا فيه والنهار مبصرا நீங்கள் களைப்பாறுவதற்காக வேண்டி இரவையும் பார்ப்பதற்காக பகலையும் அல்லாஹ் உங்களுக்காக படைத்தான். இன்னல்லாஹ லது ஃபதுலின் அலன் நாஸ், நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களின் மீது கருணை உடையவனாக உபகாரம் உடையவனாக இருக்கின்றான். ஆனால் வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், மனிதர்களிலே அதிகமானவர்கள் நன்றி செலுத்துவது இல்லை. தாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் ஹாலிகு குல்லி ஷை, அவன்தான் உங்களுடைய அல்லாஹ், உங்களுடைய இறைவன், எல்லாவற்றையும் படைத்தவன். லா இலாஹ இல்லாஹு, அவனையன்று இறைவன் இல்லை. ஃபஅன்னா தூஃபகூன், சத்தியத்தை விட்டும் நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள். கதாலிக யூஃபகுல்லதீன கானூ பி ஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹ்வினுடைய திருவசனங்களை நிராகரித்தார்களே, அவர்களும் இதே போலதான் திருப்பப்பட்டனர். அல்லாஹுல்லதீ ஜஅல லகுமுல் அர்த கராரா, அல்லாஹ் பூமியை உங்களுக்கு தங்கும் இடமாக அவன் ஆக்கினான். வஸ்ஸமாஅ பினாஆ, வானத்தை முகப்பாக ஆக்கினான். வஸவ்வரக்கும், உங்களை உருவாக்கினான். ஃபஅஹ்ஸன சுவரக்கும், உங்களுடைய உருவத்தை அழகானதாக ஆக்கினான். வரஸகக்கும் மினத் தய்யிபாத், நல்லவற்றிலே இருந்து உங்களுக்கு உணவை அவன் கொடுத்தான். தாலிகுமுல்லாஹு ரப்புக்கும், அவன்தான் உங்களுடைய அல்லாஹ், உங்களுடைய இறைவன். தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனாகிய அல்லாஹ் அவன் பாக்கியமுடையவன், மகா பாக்கியமுடையவன். ஹுவல் ஹை, அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். லா இலாஹ இல்லாஹு, அவனையன்று இறைவன் இல்லை. ஸோ ஃபதுஊஹு முஃலிஸீன லஹுத்தீன், வணக்கத்தை அவனுக்கு களப்பற்றதாக ஆக்கி அவனையே அழையுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனாகப்பட்ட அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் என்று அல்லாஹ் கூறுகிறான். மனிதர்களின் மீது அல்லாஹ் ஏராளமான நேமத்துகளை அல்லாஹ் செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய உபகாரத்தை அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். அந்த அல்லாஹ் தான் நீங்கள் இளைப்பாறுவதற்காக வேண்டி, நீங்கள் ஓய்வு பெறுவதற்காக வேண்டி இரவை அவன் உருவாக்கினான். பகலை ஒளிமிக்கதாக வெளிச்சமானதாக பகலை அவன் ஆக்கினான். ஒவ்வொரு மனிதனும் வேலை வெட்டி பார்க்கணும், பயணம் செய்யணும், வாழ்வாதாரத்தை தேட வேண்டும். இந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால பகலை வெளிச்சமானதாகவும், பகலிலே ஏற்படக்கூடிய அந்த களைப்பு, அந்த உடல் வலி, இது எல்லாம் இளைப்பாறுவதற்காக வேண்டி இரவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கினான். இரவுடைய தூக்கம் ஒரு மனிதனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பிபி ஹையாயிடும், அவன் பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பான். எங்கிட்ட ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பையனை பற்றி சொன்னாங்க. நைட்டு எல்லாம் வேலைக்கு போகிறான், பகலெல்லாம் படுத்து தூங்குறான், கோபம் வந்துச்சுன்னா சைத்தா மாதிரி ஆட்டம் போடுறான் அப்படி சொல்கிறான். எல்லாம் இரவு தூக்கம் இல்லாததுடைய விபரீதம் தான் இது எல்லாமே. இரவுடைய தூக்கம் அல்லாஹ் கொடுத்த நேமத், இரவு அல்லாஹ் கொடுத்த நேமத். மஹ்லூக்குகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, அருள் புரிந்து இருக்கின்றான். இன்னல்லாஹ லது ஃபதுல், அல்லாஹ் தஆலா அருளுடையவன், அவன் எவ்வளவோ உபகாரங்களை அல்லாஹ் செஞ்சிருக்கின்றான். ஆனால் பல பேர் வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஷ்குரூன், மக்களிலே பல பேர் அல்லாஹ்வினுடைய நேமத்துகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்துவது கிடையாது. அல்லாஹ்வுடைய நேமத்தை நேமத்தாவே நினைக்கிறது இல்லையே. என்னைக்கு அதை அல்லாஹ் பிடுங்கிடுவானோ அன்னைக்கு தான் அந்த நேமத்தா அவனுக்கு தெரியுது. அது வரைக்கும் அல்லாஹ் கொடுத்த நேமத்தை அவன் புரிந்து கொள்வதே கிடையாது. பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த எல்லாவற்றையும் படைத்தவன், உங்களுக்கு இளைப்பாறுவதற்காக வேண்டி இரவை உருவாக்கியவன், சம்பாதிப்பதற்காக வேண்டி பகலை உருவாக்கியவன் ஏக இறைவன். அந்த அல்லாஹ் ஒருவன் தான். எல்லா பொருள்களினுடைய ஹாலிக், படைத்தவன் அவன்தான். அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை. மஹ்லூக்குகளை பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான். நீங்கள் அவனை விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் வணங்குகிறீர்கள். தாலிகுமுல்லாஹு ரப்பக்கும், அவன்தான் உங்கள் அல்லாஹ்,
அவன்தான் உங்கள் ரப்பு. ஹாலிக்கு குல்லி ஷை, எல்லா பொருளையும் படைத்தவன் அவன். லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று இறைவன் இல்லை. இதெல்லாம் எவனால் உருவாக்க முடியும்? ஆனால் படைச்சவனையும் பரிபாலிப்பவனையும் விட்டுவிட்டு ஃபன்னா தூஃபகூன், அடுத்தவங்களை நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள், அந்த கடவுள்கள், இது எல்லாம் நீங்கள் உங்கள் கையால் உருவாக்கியது தான். அவைகள் எதையும் உருவாக்கவில்லை. நீங்கள் உங்கள் கையால் உருவாக்கிய அந்த விக்கிரகங்களை, அதைத்தான் நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள். சாமி, தெய்வம் இப்படியெல்லாம் சொல்லி வணங்குகிறீர்களே, அது உங்களால் உருவாக்கப்பட்டது தான். உங்களை உருவாக்கியது அது கிடையாது. இதே மாதிரி தான் கதாலிக யூஃபகுல்லதீன கானூ பி ஆயாத்தில்லாஹி யஜஹதூன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இந்த ஏகத்துவ மார்க்கம் இருக்கிறதே, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கு லட்சோபலட்ச ஆதாரங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த ஆதாரங்களை எல்லாம் பார்க்காம, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களும் ஆதாரங்களை எல்லாம் பார்க்காமல் வெறுமனே தன்னுடைய நஃப்சு சொன்னதை கேட்டு அவர்கள் ரப்பினுடைய ஆதாரங்களை பொய்ப்பித்து மடமைத்துவத்தை முன்வைத்து அவர்களும் இப்படிதான் திருப்பப்பட்டார்கள். அவங்களும் இப்படி தான் சிறுக்கு பண்ணாங்க. யோசிச்சா பண்ணாங்க கிடையாது. நெவர், நத்திங். யோசிக்கிறவன் கண்டிப்பாக சிறுக்கு பண்ண மாட்டான். அதை பற்றி அவங்களுக்கு யோசனையே கிடையாது. எதை சாமினாலும் சாமின்னு சொல்லிடுவாங்க, எதை தெய்வம்னாலும் தெய்வம்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான், எக்ஸால். அப்படி தான் அவங்க சிறுக்கு பண்ணாங்க. அதைத்தானடா நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். கதாலிக யூஃபகுல்லதீன கானூ பி ஆயாத்தில்லாஹி யஜஹதூன். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல்லாஹுல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த கராரா, அல்லாஹ் தஆலா பூமியை உங்களுடைய தங்குமிடமாக ஆக்கினான். நீங்கள் பூமியில் தங்கக்கூடியதற்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அல்லாஹ் பூமியில் வச்சிருக்கிறான். நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. படைச்ச ரப்புக்கு தெரியாதா பூமியில் மட்டும்தான் தங்க முடியும்னு சொல்லி? இவன் செலவு பண்ணிக்கிட்டு நிலாவில் தங்க முடியுமா, செவ்வாய் கிரகத்தில் தங்க முடியுமா? தலைகீழாக நின்றாலும் சரி, கயாமத்து நாள் வரையிலும் சரி, நான் சொல்கிறத வேண்டும்னா எழுதி வச்சுக்கோங்க, பூமியில் தவிர மனிதனால் எங்கேயும் போய் வாழ முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், அல்லாஹுல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த கராரா, பூமியை அல்லாஹ் தங்கக்கூடிய இடமாக உங்களுக்கு அல்லாஹ் ஆக்கிவிட்டான். பூமியில் மட்டும்தான் வாழ முடியும். பூமி அங்கட்டும் இங்கட்டும் அது ஆடாமல் இருப்பதற்காக பூமியிலே அல்லாஹ் மலைகளை அல்லாஹ் முளை காம்புகளாக அல்லாஹ் உருவாக்கினான். இன்னைக்கு மலைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மலையை வெட்டி வெட்டி எடுக்கிறான். மலையை வெட்டி வெட்டி எடுத்தால் என்ன ஆகும்? பூகம்பங்கள், எல்லாமே சீற்றங்கள் எல்லாம் உருவாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியிலே மலைகளை எதற்காக உருவாக்கினான்? பூமியில் எந்த ஆபத்துகளும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு தான். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் அதெல்லாம் செய்கிறது இல்லை. காசுக்கு பீட்டிங்கிற பயலுகள் என்ன வேணால் பண்ணுவாங்க, அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹுல்லதீ ஜஅல லக்குமுல், பூமியை விரிப்பாக ஆக்கினான். நடப்பதற்கு, உட்காருவதற்கு, படுப்பதற்கு, வீடு கட்டுவதற்கு, நான் அங்கே போவ இங்கே போவ எல்லாத்துக்கும் தோதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பூமியை உருவாக்கினான். பூமியை ஆடாமல் அசையாமல், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் பூமி ஒரு சுற்று சுற்றுகிறது. அந்த சுத்தினுடைய உணர்வு நமக்கு ஏதாவது ஏற்படுகிறதா? ஒரு உணர்வும் ஏற்படுவது இல்லை. இது அல்லாஹ் உருவாக்கியது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், அல்லாஹுல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த கராரா, பூமியை தங்குமிடமாக உங்களுக்கு அவன் ஆக்கினான். வஸ்ஸமாஅ பினாஆ, வானத்தை முகப்பாக ஆக்கினான். அந்த வானத்தை பாதுகாப்பானதாக ஆக்கினான். வானத்தை முகப்பாக ஆக்கினது மட்டுமல்லாமல் அதை பாதுகாப்பானதாக அல்லாஹ் ஆக்கினான். வானத்தில் இருந்து ஏதாவது உங்கள் தலையில் விழுந்துருதா? அங்கே இருக்கக்கூடிய கேலக்சிகளில் இருந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து கொடுக்கிறதா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாம் பாதுகாப்பாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் நம்ம நிலைமை என்னவாவது யோசிச்சுப்பார். வஸவ்வரக்கும், உங்களை உருவாக்கினான். ஃபஅஹ்ஸன சுவரக்கும், உங்களுக்கு அழகான உருவத்தை அவன் கொடுத்தான். எல்லா உறுப்புகளையும் பர்ஃபெக்டாக அல்லாஹ் உருவாக்கினான். கை, காலு, எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கினான்.
அழகான முகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். உலகத்திலே எத்தனை கோடான கோடி மக்கள், ஒவ்வொரு மனிதனுடைய முகமும் வெவ்வேறு, ஒவ்வொரு மனிதனுடைய முகமும் வெவ்வேறு. யாரையும் வச்சு ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. அல்லாஹ் தஆலா எத்தனை டிசைனிங், எத்தனை விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். புள்ள பிறந்த உடனே பார்த்துட்டு சொல்லுவாங்க, அவங்க அப்பா மாதிரியே இருக்கான், அவங்க ஐயா மாதிரியே இருக்கான். ஆனால் அப்பா மாதிரியும் இருக்க மாட்டான், ஐயா மாதிரியும் இருக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா ஏதோ வித்தியாசமாக உருவாக்கி இருப்பான். பாருங்க நீங்கள் வேணாம், அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். எத்தனை மாடல் வஸவ்வரக்கும் ஃபஅஹ்ஸன சுவரக்கும், உங்களை உருவாக்கினான், உங்களுடைய உருவங்களை அழகானதாகவும் ஆக்கினான். இந்த முகம் இருக்கு பாருங்க, முகம்தான் மனிதனுடைய மொத்த அழகுமே. இந்த முகம் விகாரமாயிருச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவன்கிட்ட அழகே இல்லாமல் போயிட்டுன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா இதை ஷோகேஸாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். முகத்தில் தான் எல்லா விதமான அழகையும், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்த உடனேயே அவனுடைய மூளை, அவனுடைய இதயம் அது எந்த நிலையில் இருக்குன்னு தெரியும். இவன் சந்தோஷமாக இருக்கானா, இவன் துக்கத்தில் இருக்கிறானா, இவன் எப்படி இருக்கான், அது அவனுடைய முகம் காட்டி கொடுக்கும். இதெல்லாம் இந்த அமைப்புகளை எல்லாம் உருவாக்கியது எவன்? அல்லாஹ் கேட்குறான், வஸவ்வரக்கும் ஃபஅஹ்ஸன சுவரக்கும், உங்களுடைய முகத்தை, உங்களுடைய உருவங்களை அவன் அழகானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். இது மட்டுமா அல்லாஹ்வுடைய நிஅமத்? வரஸகக்கும் மினத் தய்யிபாத், நல்லவற்றிலே இருந்து உங்களுக்கு உணவை அவன் கொடுத்தான். சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, உடுத்துறதுக்கு, எல்லாத்துக்குமே எவ்ரிதிங். எதையெல்லாம் மனிதன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறானோ இது எல்லாம் ஏன்னா அப்பாவுக்கு சொத்தும் கிடையாது, அல்லாஹ் தஆலா கொடுத்தது. வரஸகக்கும் மினத் தய்யிபாத், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான். இல்லைன்னா யாராலையும் இது கொடுக்க முடியாது. இதைதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக்காரு. உங்களுடைய ஹாலிக்கும் அவன்தான், ராசிக்கும் அவன்தான், அவனே ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனாக இருக்கின்றான். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்போது, யா அய்யுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும், மக்களே ஒரே இறைவனை வணங்குங்கள், அந்த இறைவன் தான் உங்களை படைத்தான், உங்களுக்கு முன் உண்டானவர்களை படைத்தான். அவன்தான் பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கினான், வானத்தை முகப்பாக ஆக்கினான், வானத்திலே இருந்து மலையை அல்லாஹ் இறக்கினான். அந்த மலையின் காரணமாக பூமியிலே காய்கறிகளை, பழங்களை அல்லாஹ் தஆலா விளையச் செய்தான். உங்களுக்கு உணவாக அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து கொண்டு இருக்கிறான். இது எல்லாம் அறிந்தும் கூட நீங்கள் அல்லாஹுவுக்கு இணை வைக்கிறீர்களே, இது சரிதானா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே இந்த அல்லாஹ்வுடைய இந்த சிஃபத்துகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், பிறகு தாலிக்கும் அல்லாஹ் ரப்புக்கும், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் உங்களுடைய ரப்பு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லுவான். அகிலத்தார்களின் இறைவன் அவன்தான். ஃபதபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களினுடைய இறைவனாகப்பட்ட அந்த அல்லாஹ் மகா பாக்கியங்களுக்கு சொந்தக்காரன். அவன் உயர்வானவன், அவன் ஆதியானவன், அந்தமானவன், அவன் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. வல் அவ்வலு வல் ஆஹிரு வல் தாஹிரு வல் பாத்தின், அவனே ஆரம்பம், அவனே முடிவு, அவனே வெளிரங்கமானவன், அவனே உள்ரங்கமானவன். இப்படி அல்லாஹ்வினுடைய எத்தனை திருநாமங்கள் இருக்கிறதோ அந்த திருநாமங்களின் தன்மைகளிலே யாராவது அல்லாஹ்வுக்கு கூட்டாக இருக்கிறார்களா? யாரும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஏதாவது உவமைகள் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு உவமைகள் கிடையாது. அந்த ஏக இறைவனை வணங்குங்கள். ஃபதுஊஹு முஹ்லிஸீன லஹுத்தீன், வணக்கத்தை அவனுக்கு களப்பட்டதாக ஆக்கி அவனிடத்திலேயே நீங்கள் துஆ செய்யுங்க. அவன்கிட்ட கேளுங்க எல்லாத்தையுமே. எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், அஹ்ல இல்முகள், கல்வியாளர்கள், அவர்களிலே ஒரு கூட்டம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று படித்தால் அது கூட சேர்த்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதையும் சொல்ல வேண்டும். ஹுவல் ஹய்யு லா இலாஹ இல்லாஹு ஃபதுஊஹு முஹ்லிஸீன லஹுத்தீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை சேர்த்து படிங்க. அப்போ தான் இந்த ஆயத்தின் பிரகாரம் அமலாக ஆகும் அப்படின்னு இப்படி கல்வியாளர்களிலே ஒரு கூட்டம் சொல்லுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே கருத்தை தான் சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், ஃபதுஊஹு முஹ்லிஸீன லஹுத்தீன், இதை நீங்கள் படித்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுங்கள், அது கூட சேர்த்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனும் சொல்லுங்க அப்படின்னு சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் கூறுகிறார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் சலாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேல லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா லா ஷரீக லா லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வ லா நஅபுது இல்லா இய்யாஹ் லஹுல் நிஅமத்து வ லஹுல் ஃபத்ல் வ லஹுஸ் ஸனாஉல் ஹஸன் லா இலாஹ இல்லல்லாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன். இதை ஓதுவாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் சலாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேல இதை ஓதுவாங்க. ஓதுறது மட்டுமல்லாமல் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த கலிமாத்துகளை நபி அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. முஸ்லிம், அபூ தாவூத், நஸஈ போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே எல்லாம் இந்த ரிவாயத்து இடம்பெற்று இருக்கின்றது. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குல் இன்னி நுஹீது அன் அஅபுதல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் லம்மா ஜாஅனியல் பையினாத்து மிர் ரப்பி வ உமிர்து அன் உஸ்லிம லிரப்பில் ஆலமீன் வல்லதீ ஹலககும் மின் துராபின் சும்ம மின் நுத்ஃபத்தின் சும்ம மின் அலகத்தின் சும்ம யுஹ்ரிஜுகும் திஃப்லன். இந்த ஆயத்தில் மனிதன் எப்படி படிப்படியாக ஸ்டெப்பு பை ஸ்டெப்பாக அவன் எப்படி படைக்கப்பட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ் பேசுவான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த